ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பாசூர் வசீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டு திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா 16வது திருத்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரால் 11 பதிகங்களும் அப்பரால் 21 பதிகங்களும் பாடல் பெற்ற திருக்கோவில். மிக பழமையான கோவில். வாங்க நம்ம இப்போ கோவில் கிட்ட போய் நம்ம சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாசூர் சுவாமியோட திருப்பெயர் பார்த்திங்கன்னா வாசீஸ்வரர், பாசூர்நாதர், பசுபதீஸ்வரர், பாம்பாட்டீஸ்வரர் என 4 பெயர்கள் கொண்டு அமைந்துள்ளார். தாயாருடைய பெயர் பார்த்திங்கன்னா மோகனாம்பாள், பசுமதி நாயகி, தன்காதலி அம்பாள். கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆறுமுக பெருமாள் முருகர். இங்கே வந்து பலிப்பீடம், அதுக்கு அடுத்தது கொடிமரம், பழமையான கொடிமரம், அடுத்தது பழமையான நந்தி மண்டபம். நந்திக்கு எதிர்த்தாப்புலே பார்த்தீங்கன்னா கருவறை. உள்ள சிவபெருமாள் இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக தெரிகிறாரு. அவன் வீடியோவில் அவ்வளோ தெரியாது. ஒரு லைட்டு தெரியுது பாருங்க, அதுதான் கருவறை. இந்த லைட்டு தெரியுது பாருங்க, விளக்கு, அதுதான் கருவறை. ரொம்ப அற்புதமாக இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ கருவறைக்குள்ளே இருக்கிற சிவபெருமாள் அவ்வளோ அற்புதமாக தெரிகிறாரு. நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அருள்மிகு வசீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருப்பாசூர். நம்ம பார்த்திங்கன்னா அந்த வாசல் வழியாக உள்ளே வந்தோம். ஆனால் அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் பலிப்பீடம், கொடிமரம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 4 தூண் கொண்ட மண்டபம். ஆனால் இந்த சைடில் வந்து ராஜகோபுரம். நம்ம இந்த சைடு தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமாளுடைய சன்னதி, பலிப்பீடம், கொடிமரம், நந்தி மண்டபம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கருவறை. இந்த சைடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பலிப்பீடம், சிம்ம வாகனம், 4 தூண் கொண்ட அம்மனுடைய சிம்ம வாகனம். ஸ்ட்ரைட்டாக அம்மனுடைய சன்னதி. அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலே பார்த்திங்கன்னா 4 தூண் கொண்ட இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தில் ரொம்ப அற்புதமான சிற்பம். நம்ம கிட்ட போய் ரசிக்கலாம். எப்போவுமே பழமையான கோவில் வந்து ஒரு அதோட அழகான அம்சமே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் தான். திருப்பாசூர் வாசீஸ்வரர் தாயாருடைய பெயர் பார்த்திங்கன்னா தங்காதலி. மூர்த்தி, தலம், விருட்சம், தவம், தீர்த்தம் என்று 50 சிறப்பம்சங்களோடு மூவரால் பாடல் பெற்ற புராண வரலாறு பெருமை கொண்டது இந்த கோவில். கரிகால சோழன் மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோவிலோட சிறப்பான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மூங்கில் காடா இருந்திருக்கு. நிறைய பசுக்கள் பார்த்திங்கன்னா மூங்கில் காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்காக வருது. அதில் ஒரு பசு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்கிற இடத்துல தானாகவே பால் சுரக்குது. இதை கண்டதும் மாடு மேய்க்கிற இடையன் பார்த்திங்கன்னா அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பசு மட்டும் இந்த மேட்டு மேலே பால் சுரக்குதுன்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் அரசன் அவங்களோட காவலாளியை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த மேட்டுக்கடியில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்க சொல்கிறாரு. மன்னருடைய உத்தரவு இணங்க காவலாளிகள் வாசி எனும் கருவியால் அந்த மண்ணை தோண்டி பார்க்குறாங்க. அது தோண்டும் போது அந்த மண்ணுக்கு அடியிலிருந்து அப்படியே ரத்தம் வந்து வெளியில் வருது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மன்னன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மண்ணுக்கு அடியில் சிவலிங்கம் இருக்குது. இதை கண்டதும் மன்னன் வருத்தம் அடைந்து சிவனிடம் மன்னிப்பு வேண்டி சுயம்பு லிங்கமான
சிவபெருமாளுக்கு இந்த இடத்துலயே ஒரு கோவிலை எழுப்புறாரு. வாசி என்னும் கருவியால் தோண்டப்பட்டு சிவலிங்கத்தை எடுத்ததால இங்கே இருக்கிற சிவபெருமாளுக்கு வாசீஸ்வரர் என பெயர் கொண்டு அமைந்திருக்காரு. கருவறையில் இருக்கிற சுயம்பு லிங்கமாக தோன்றிய சிவலிங்கத்து மேல வெட்டுப்பட்ட அந்த தடயங்களை நம்ம காணலாம். மற்றொரு சிறப்பம்சங்களும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 விநாயகருடைய சபை அமைஞ்சிருக்கு. புராண காலத்தில் சிவபெருமாள் பார்த்திங்கன்னா திருப்புராந்தர்களை அழிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த நேரத்தில் விநாயகரை வணங்கிட்டு போக மறந்துடுறாரு. இதை கண்ட விநாயகருக்கு கோபம் அடைந்து சிவபெருமாளுடைய தேர் அச்ச முறியும்படி செய்கிறாரு. அதனால் 11 விநாயகரும் சபை அமைத்து சிவபெருமாளை என்ன வணங்காமல் போனது ஏன் அப்படின்ட்டு கேட்குறாரு விநாயகர். அதனால தான் இந்த கோவிலில் விநாயகர் சபை அமைந்ததுன்னு சொல்லப்படுது. விஷ்ணு பகவான் இங்கே இருக்கிற விநாயகர் சபையை வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றதாகவும் வரலாறு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற சன்னதியில் பார்த்திங்கன்னா தாயாருக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயர் தங்காதலின்னு சொல்லிட்டு பெயர் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா தக்ஷன் நடத்த யாகத்துக்கு சிவபெருமாள் வேண்டான்னு சொல்கிறாரு பார்வதி அன்னையை. அவர் பேச்சை கேட்காம பார்வதி அன்னை தக்ஷனுடைய யாகத்துக்கு போகிறாங்க. அதனால் கோபமடைந்த சிவபெருமாள் பூலோகத்தில் மானிட பிறவியை அடைவான்னு சொல்லிட்டு கோபம் கொள்கிறாரு. அவருடைய கோபத்தை நீக்க பார்வதி அன்னை பூலோகத்தில் சிவபெருமாளை வேண்டி தவம் இருக்காங்க. அன்னையோட பூஜையை ஏற்ற சிவபெருமாள் பூலோகத்திற்கு வந்து பார்வதி அன்னையை தன் காதலி என்று அன்புடன் அழைக்கிறார். இங்கே இருக்கிற கோவிலில் தாயாருக்கு தன் காதலி என பெயர் வந்த வரலாறு. பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ராஜகோபுரம். நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா வாசீஸ்வரர். இங்கே சுபை சிற்பமாக பார்வதி அன்னை சிவபெருமாள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கருவறைக்கு உள்ளே போகிற வாசல். ஆனால் பலிப்பீடம் கொடிமரம் அந்த சைடில் இருக்குது. அங்கே போட்டு இருக்கு பாருங்கள். அருள்மிகு வாசீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாசூர். நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கருவறை 2 பக்க துவாரபாலகர் இருக்குல்ல தெரியல. சிதம்பரேஸ்வரர் பார்த்திங்கன்னா சப்த மாதர்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், சிவலிங்கம், நாகம், திருப்பாசூர். கோவில் ரொம்ப பழமையான கோவில். கருவறையோட விமானம், சுவாமியோட விமானம், கஜபஸ்தக விமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில கோவிலில் இருக்கும். இது ஒரு சிறப்பு இந்த கோவிலோட. விமானத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சுவாமிகளோட சிற்பம். ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த விமானம். கோவில் ஃபுல்லாகவே கல்வெட்டு பதிவுகள். கோஷ்டமூர்த்தி விநாயகர் நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. பெரிய சிற்பமாக இருக்குது. அவருடைய பாதம் பாருங்கள். நம்ம நிறைய வந்து விநாயகருடைய முழு பாதத்தை நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இந்த கோவிலில் பாருங்கள், விநாயகருடைய பாதம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதால அவருடைய முழு பாதம் நம்மளுக்கு சரியாக தெரியறதில்ல. அவருடைய தொப்பையை மறைச்சிக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் இருக்கிறதால அவரோட பாதம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இந்த விமானமே வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு.
ஃபுல்லாகவே கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல்வெட்டு ஃபுல்லாகவே இருக்குது. கோவில் சுற்றியுமே கருவறை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான மண்டபம். இந்த மாதிரி மண்டபம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கோவில். பார்த்திங்கன்னா கோவிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த விமானம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு யானையோட பின்பகுதி அந்த ஒரு ஷேப்பில் அமைஞ்சிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் தான் கஜபிரஸ்தக விமானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கருவறையோட விமானம். பார்த்திங்கன்னா கருவறையோட பேக் சைடு லிங்கோத்பவர் வராக ரூபம் நல்லா பெரிய சிற்பமாக அமைச்சிருக்காங்க. அன்னப்பறவை பிரம்மா. இந்த சைடும் பார்த்திங்கன்னா பேக் சைட்லையும் பார்த்திங்கன்னா கல்வெட்டு. சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து மண்டபம், சுற்று மண்டபம் அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த சைடில் வந்து கோவில், அப்படியே சைடில் இந்த மாதிரி வந்து தூண் வச்சு மண்டபம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோஷ்டமூர்த்தியான பிரம்மா. பிரம்மாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்கை அம்மன். ரொம்ப அற்புதமான வடிவம், முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது துர்கை அம்மனுக்கு. அந்த காலத்தோட சிற்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான முகம் அமைச்சிருக்காங்க. துர்கை அம்மன் எப்பவுமே வந்து ஒரு கோபமான ஒரு வடிவம். ஆனால் அவங்களோட குழந்தையான பக்தர்கள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தாய் வடிவம் தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக சிரிச்சா மாதிரி ஒரு முகம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆவுடை இல்லாமல் லிங்கம் மட்டும். நாகர் சிவபெருமான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவுடை மட்டும் இருக்கு, லிங்கம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஐயப்பன், வீரபத்ரர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பைரவர். இது வந்து நவகிரகங்கள். முருகர், வள்ளி, தேவன் சேனை. சரி, தாயார் சன்னதி. பூனை வந்து
நம்ம கோவில் உள்ள சிவபெருமாள் தாயாரை தரிசனம் பண்ணிட்டோம். தாயாரோட விமானத்தில் பார்த்திங்கன்னா சிற்பங்கள். ரொம்ப பெரிய வெளி சுற்று பிரகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடமா இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ வந்து பெரிய இடம் இங்கே இருக்குது. இது பாருங்க, இது வந்து கோபுரம், ராஜகோபுரம். அதுக்கப்புறமா தாயாரோட விமானம். இங்கே பக்கத்தில் சுவாமியோட கருவறையோட விமானம், கஜபஸ்தக விமானம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தாயாரோட சன்னதி, கருவறை. அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த சுவர் போது பாருங்கள், அது நீளத்துக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த அவ்வளோ நீளமாக போய் இங்கே முருகர் சன்னதி இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. உள்ள கருவறை அவ்வளோ நீளமாக போய் அப்படியே இப்படி கட்டாகி இங்கே தான் வந்து சுவாமி அமைஞ்சிருக்காங்க. இந்த விமானத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கலர் மாறுது பாருங்கள். லைட் செட்டிங் போட்டிருக்காங்க அந்த விமானத்தில். ஒரு பக்கம் அப்படியே கரெக்டாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. அப்படியே ஒரு பக்கம் அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி கலர் மாறுது பாருங்கள். இந்த சைடு வந்து ஃபுல்லாக கோல்டு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாதி அப்படியே பாதி வந்து ரெட் கலர் செம்மையாக இருக்குது. பெரிய கோவில் சுற்றி பார்த்துக்குள்ளே இருட்டியே போச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் போனோம். இந்த கோவிலுக்கு போகிற வழி இந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். எல்லாமே சேதமாயிருக்கு பாருங்க, தெரியும் தூணெல்லாம் சேதமாயிருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு கோவிலோட சன்னதி உள்நுழைவு. உள்ளே பார்த்திங்கன்னா கருவறை மண்டபம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, மேல் தளம் எதுவும் இல்லை. வெறும் வந்து இந்த தூண் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. மீதெல்லாம் ஃபுல்லாக சேதமாயிருக்கு. நம்ம உள்ளே பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாகவே அப்படியே வந்து எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. குபேரலிங்கேஸ்வரர் உள்ளே அமைந்திருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். அவர் வந்து இந்த நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது, அதில் தான் இருந்தாராம். நல்லா இருந்திருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக திருப்பி பாருங்கள், இந்த தூணுக்கு நடுவில் அங்கேருந்து. அதனால் அங்கே சேதமானதால் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம். இங்கே வந்து காளின்றது தெரியுது, ஆனால் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து என்னன்னு தெரியல. இங்கே ரெட்டை காளின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு சொர்ண காளி அழகாக இருக்குது சார். அப்படியே முகம் அழகாக இருக்குது. சாப்பிட்டு எதுனா கொடுப்பாங்களான்னு. சரி தடவணுமா திருப்பியும் என்ன பார்க்குது பாருமா. திருப்பி விட்டுட்டேனா இங்கே பேர் இங்கே பேர் தடவணும் அப்படின்ட்டு. சரி சரி அப்படி போங்க. அப்படி போய் ஃப்ரெண்ட்ஸில் வரணும். அந்த கோபுரம் தெரியுது இல்லைங்களா, அதுலேயே அப்படியே வாங்க. முன்னாடி போங்க, கரெக்டாக தெரியுங்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய கோவில். வெளி பிரகாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இடம் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி வந்து குபேரலிங்கம் பார்த்தோம். இங்கே ரெட்டைக்காளி பார்த்தோம். கோவிலுக்குள்ளே கருவறையில் பார்த்திங்கன்னா 11
விநாயகர், அதாவது விநாயகர் சபை வந்து நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோவிலில் விநாயகர் சபைன்னு சொல்லிட்டு 11 விநாயகர் இங்கே அமைஞ்சிருக்காங்க. இது இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். கருவறையில் சிவபெருமாள் வாசீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக அமைந்திருந்தார். தாயாருடைய பெயர் பார்த்திங்கன்னா தங்க காதலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயர் கொண்டு இங்கே தாயார் ஒரு வித்தியாசமான பெயர் கொண்டு இங்கே அமைஞ்சிருக்காரு. இதுலேயே அவங்களுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருந்ததுன்னு, நம்மளுக்கு கடவுளுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு சிவபெருமாள் பார்வதி அன்னையை அது மாதிரி கூப்பிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது அது அந்த அன்பு நம்மளுக்கு வந்து தெரியுது. அந்த மாதிரி இங்கே வந்து பெயர் இந்த மாதிரி தாயாருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட வரலாறையும் சிறப்பையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். அவ்வளோ அற்புதமான புனிதமான பூமி இந்த பூமி. பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிவபெருமாள் மிக சக்தி வாய்ந்தவர். விநாயகர் சபை நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோவில் மிஸ் பண்ணாத வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய். இருட்டி போச்சு, நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகணும். எல்லாருக்குமே பாய்.